ஆடிட் டாக்குமெண்டேஷன் என்றால் என்ன என்பது பற்றி பார்க்கலாம். ஆடிட் டாக்குமெண்டேஷன் என்றால் என்ன? ஒரு ஆடிட்டர், ஒரு தணிக்கையாளர் தணிக்கை பணியை மேற்கொள்ளும் பொழுது தினசரி பல பணிகளை செய்கிறார். அவ்வாறு தான் செய்த பணிகளை எல்லாவற்றையும் குறிப்புகளாக எழுதி அதை ஒரு ஆவணமாக மாற்றினால் இதை நாம் ஆடிட் டாக்குமெண்டேஷன் என்று சொல்கிறோம். இந்த குறிப்புகள் அனைத்தும் ஒரு ஆவணமாக, ஒரு ஃபைல் ஆக மாற்றி வைக்கப்படும். ஸோ இதை நாம் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் என்றும் கூட அழைக்கிறார்கள். இந்த ஆவணங்களினால் என்ன பயன்? தினசரி நாம் செய்கின்ற பணிகளை எல்லாம் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்வதால் என்ன பயன் என்று கேட்கலாம். இதனால் ஆடிட்டருக்கு பலவிதமான நன்மைகள் உண்டு. என்னென்ன என்று கேட்டால், ஆடிட்டர் இவ்வாறு தனது பணிகளை எல்லாம் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளும் பொழுது பின்னால் ஒரு பிரச்சனை எழும் பொழுது ஒரு நீதிமன்றத்தின் முன்னால் இருக்க வேண்டிய நிலைமை வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்படி ஏதாவது ஒரு நிலைமை வந்தால் இந்த ஆடிட்டர் தன்னுடைய பணிகளை எல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படிதான் தன்னுடைய பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்கு இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் பெரிதும் உதவியாக இருக்கும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த ஆடிட்டர் தன்னுடைய பணியினுடைய முடிவில் ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டை அளிக்கிறார். இந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் அவர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார். ஆடிட்டர் ரிப்போர்ட்டர் gives his ஒப்பீனியன். இந்த ஒப்பீனியன் அவர் எப்படி தெரிவிக்கிறார்? இந்த ஒப்பீனியனுக்கு அவர் எவ்வாறு வந்தார்? இந்த முடிவுக்கு அவர் எவ்வாறு வந்தார் என்று ஒரு கேள்வி எழுமையானால் அந்த கேள்விக்கு விடை இந்த ஆவணங்களில் தான் இருக்கிறது. உதாரணமாக, இவர் இதில் நிறைய அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் செய்து என்னென்ன அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் மேற்கொண்டோம், அவற்றினால் வந்த முடிவு என்ன, இந்த அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸில் கிடைத்த விளைவுகளின் பயனாக நாம் என்ன முடிவுக்கு வருகிறோம் என்பதையெல்லாம் அவர் இதில் குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார். அவ்வாறு எழுதி வைத்திருப்பதால் தன்னுடைய ஒப்பீனியனுக்கு, ஆடிட் ரிப்போர்ட்டில் கொடுக்கக்கூடிய தன்னுடைய ஒப்பீனியனுக்கு என்ன காரணம், ஏன் நான் இந்த முடிவுக்கு வருகிறேன் என்பதை தெளிவாக எடுத்து சொல்ல முடியும். இதுதான் நம்ம ஆடிட் டாக்குமெண்டேஷன் என்று சொல்கிறோம். இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் அல்லது ஒர்க்கிங் பேப்பர்ஸை நம்ம 2 ஃபைல்களில் வைத்திருக்கலாம், 2 கோப்புகளில் வைத்திருக்கலாம். அதுக்கு ஒரு ஃபைல் பர்மனண்ட் ஃபைல் என்று சொல்லலாம், இன்னொரு ஃபைல் கரண்ட் ஃபைல் என்று சொல்லலாம். இந்த பர்மனண்ட் ஃபைல் என்பது என்ன? பர்மனண்ட் ஃபைல் என்பது இந்த ஒரு ஆடிட் இல்லாமல் தொடர்ந்து நாம் அதே நிறுவனத்திற்கு ஆடிட் செய்தோம் என்று சொன்னால், அதே நிறுவனத்திற்கான தணிக்கை பணிகளை நாம் எதிர்வரும் ஆண்டுகளில் மேற்கொள்கிறோம் என்று சொன்னால், அப்பொழுது நமக்கு பயன்படக்கூடிய சில ஆவணங்களை, சில விஷயங்களை இந்த பர்மனண்ட் ஃபைலில் நாம் வைத்திருக்கிறோம். ஸோ ஓராண்டுக்கு மேலாக உபயோகப்படக்கூடிய விஷயங்கள் அவற்றை இந்த பர்மனண்ட் ஃபைலில் வைத்திருக்கிறோம். அப்படி என்ன விஷயங்கள் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாக்க, ஒருவேளை அது ஒரு கம்பெனியாக இருந்து, லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் அதனுடைய மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இது போன்ற விஷயங்களை அதெல்லாம் குறித்து வைத்திருக்கலாம். அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் அதில் இருக்கின்ற பார்ட்னர்ஸுடைய பெயர், முகவரி மற்றும் இதர விவரங்கள், அவர்களுடைய பிசினஸுடைய தன்மை, வர்த்தகத்தினுடைய நேச்சர், இதையெல்லாம் பற்றி நாம் அதில் எடுத்து வைத்திருக்கலாம். சென்ற ஆண்டு கொடுக்கப்பட்ட நிதிநிலை குறிப்புகள், இருப்புநிலை குறிப்பு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பேலன்ஸ் ஷீட் போன்ற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், கடந்த சில ஆண்டுகளில் வழங்கப்பட்டவை, தணிக்கை செய்யப்பட்ட நிதிநிலை குறிப்புகள், மற்றும் இதற்கு முன்பாக இந்த கம்பெனி வேறொரு ஆடிட்டர் ஆடிட் செய்திருந்தார் என்று சொன்னால் நாம் அவரிடம் தொடர்பு கொண்டு இந்த கம்பெனி பற்றி பல விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்கிறோம். அந்த குறிப்புகள், அந்த ஆடிட்டர், இதற்கு முன்பு பணியாற்றிய ஆடிட்டரிடமிருந்து நாம் பெற்ற தகவல்கள் போன்ற விஷயங்களை நாம் பர்மனண்ட் ஃபைலில் வைத்திருக்கிறோம். ஸோ இந்த பர்மனண்ட் ஃபைலில் இருக்கின்ற விஷயங்கள் அடுத்து வரும் ஆண்டுகளிலும் இதே நிறுவனத்தில் நாம் தணிக்கையை மேற்கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த கரண்ட் ஃபைல் என்பதில் என்ன இருக்கும்? கரண்ட் ஃபைல் அதன் பெயருக்கு ஏற்றாற் போல இந்த வருடத்தில் என்னென்ன விஷயங்கள் நாம் சேகரித்திருக்கிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்கும். உதாரணமாக இந்த வருஷத்தினுடைய பேலன்ஸ் ஷீட் அல்லது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அது அதில் இருக்கலாம். இந்த வருடத்தில் சில போர்டு ஆஃப் மீட்டிங்கில் பாஸ் பண்ணப்பட்ட சில முக்கியமான மினிட்ஸ் அதில் இருக்கலாம். அக்கௌண்டிங் பாலிசிஸில் ஏதாவது சேஞ்சஸ் வந்திருந்தால் அது அதில் இருக்கலாம். இந்த மாதிரி கரண்ட்டு ஒர்க்கிங் ப்ரொசீஜர்ஸ்,
அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஏதாவது பண்ணியிருந்தா அது இதில் இருக்கலாம். இந்த லெட்டர்ஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன் வாங்குறோம் இல்லையா, அந்த லெட்டர்ஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன் அதனுடைய ரிசல்ட் அதெல்லாம் அதில் இருக்கலாம். இது போன்ற விஷயங்கள் இந்த கரண்ட் ஃபைலில் இருக்கலாம். ஆக இந்த இரண்டாக பிரிக்கப்பட்ட இந்த ஃபைல்கள் அனைத்தையும் அப்பப்பொழுது நாம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும். அவ்வாறு அப்டேட் பண்ணி டைம்லி ஷுட் பி கம்பைல்டு. எல்லாம் முடிந்து கடைசியில் பணி முடிந்த பிறகு, ஆடிட் முழுதும் முடிந்த பிறகு இவற்றை நாம் சரியான முறையிலே மீண்டும் ஒரு முறை சரி செய்து இவற்றெல்லாம் ஒரு கோப்பாக நாம் சரி செய்து வைத்துக் கொள்ளலாம். அது வந்து இந்த ஆடிட் முடிந்ததுக்கு அப்புறம் நாம் செய்கிறோம். அது வந்து இட் இஸ் ஒன்லி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ். அதை நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதை பற்றி நாம் SA 230 இன்னும் விரிவாக சொல்லலாம். இது ஆனால் நம்ம ஆடிட் பண்ணும் பொழுதே இதில் கரண்ட் ஃபைல்லையும் பர்மனெண்ட் ஃபைல்லையும் நம்ம அப்பப்பொழுது இதில் விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கொண்டே வர வேண்டும். அப்படி டைம்லி அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தால் தான் இது நமக்கு ஆடிட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டா இது நமக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப் இல்லாமல் போயிடும். ஸோ அதில் இருக்கிற விஷயங்களை நாம் அப்பப்பொழுது மாற்றவும் கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மாற்றாமல் அதில் இருக்கிற விஷயங்களை நாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஆடிட் முடிஞ்சு ஒரு 60 நாளைக்குள்ளார நாம் இந்த ஆடிட் ரிப்போர்ட்டை ஒரு ஃபைலாக கம்பைல் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். இந்த ஆடிட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டாக்க, இதில் கிளையண்ட்டை பற்றிய விவரங்கள் இருந்தாலும் இந்த ஆடிட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அது யார் செய்த பணியின் காரணமாக வந்ததுன்னு கேட்டால் ஒரு தணிக்கையாளர் ஆடிட்டர் ஒருத்தர் செய்கிற பணியின் காரணமாக தான் இந்த குறிப்புகள் எல்லாம் கிடைக்கிற இந்த கோப்பு தயாராகிறது. அதனால் அது வந்து ஆடிட்டருக்கு தான் சொந்தம். இந்த ஆடிட்டர் வந்து சொந்தமான இந்த ஒரு டாக்குமெண்டேஷன் ஃபைலை கிளையண்ட் கேட்டால் அவர் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை ஆடிட்டர் விரும்பினால் அதில் இருக்கிற சில எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அல்லது ஜெராக்ஸ் காப்பீஸ் இந்த மாதிரி வேணால் அந்த கிளையண்ட்டுக்கு கொடுக்கலாம். பட் இந்த ஆடிட் ஃபைல் ஆடிட்டருக்கு தான் சொந்தமானது. இதில் தணிக்கை செய்யப்பட்ட அந்த நிறுவனத்திற்கு எந்த விதமான உரிமையும் இதில் கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் 230 தான் இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் பற்றி விரிவாக பேசுகிறது. அதை பற்றி நாம் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். ஆடிட் டாக்குமெண்டேஷன் பற்றி நாம் இப்பொழுது விரிவாக காணலாம். The skill of an accountant can always be ascertained by an inspection of his working papers அப்படின்னு மான்ட்கோமரி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். ஒரு ஆடிட்டருடைய ஸ்கில் என்ன அப்படிங்கிறத அவருடைய ஒர்க்கிங் பேப்பர்ஸை பார்க்குறதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ வெல் ட்ரைன்டு அண்ட் வெல் ஸ்கில்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆடிட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டாக்க, ரொம்ப அற்புதமாக அவருடைய டாக்குமெண்டேஷன் ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்கை பார்க்கும் பொழுதே வந்து இதுக்கு அடுத்து வர ஆடிட்டர் அதை பார்த்து பல விஷயங்களை அவர் அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அவர் ஒரு நல்ல வேலையை செஞ்சுருப்பார். அதாவது தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆடிட்டர் அப்படிங்கிறவர். எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிட்டர்னா யார் அப்படிங்கிறத பற்றி கூட SA 230 சொல்லியிருக்கு. அதையும் நாம் பார்க்கலாம். ஸோ ஒரு தணிக்கையாளர் ஒருவர் தமது பணியை மேற்கொள்ளும் பொழுது பல தகவல்களை சேகரிக்கிறார், பல முடிவுகளை எடுக்கிறார், பல அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், அதில் ரேஷியோ அனாலிசிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங், அந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணி அதிலிருந்து பல முடிவுகளை எடுத்துக்கொள்கிறார், பல விஷயங்களை அவர் அறிந்து கொள்கிறார். இந்த தகவல்கள், புள்ளிவிவரங்கள், இதிலிருந்து தாம் கண்டுபிடித்த விஷயங்கள், இதை எல்லாவற்றையும் அவர் வந்து ஆவணப்படுத்தி வைத்துக் கொள்கிறார். இதை நாம டாக்குமெண்டேஷன் என்று சொல்கிறோம், அல்லது இதை நாம ஒர்க்கிங் பேப்பர்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸை நாம ஒர்க்கிங் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணி வைக்கிறதுனால ஆடிட்டருக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டாக்க, அவர் கடைசியில் தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு இல்லையா, ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட்டில் அவர் தெரிவித்திருக்கும் அந்த ஒப்பீனியன், அது ஒப்பீனியன் எங்கிருந்து வந்தது அப்படின்னு நாளைக்கு யாராவது கேட்டாங்கன்னாக்க அதுக்கு இவர் பதில் சொல்ல முடியும். இந்த மாதிரி இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணதுலேருந்து தான் நமக்கு இந்த முடிவு வந்திருக்கிறது அப்படிங்கிறது, அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் என்பதை அவர் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணுறதுனால என்ன வருது அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நாம தெரிவிக்க முடியும், மற்றவர்களுக்கு தெரிவிக்க முடியும். ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம மற்றவர்களுக்கு தெரிவிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடிட்டை பிளான் பண்ணுறதுக்கும், இது ஆடிட் பிளானிங் இருந்தால் தான் இந்த ஆடிட்டை நம்ம கேரி அவுட் பண்ண முடியும். நம்ம ஆடிட் பிளானிங் பற்றி முன்னாடியே படிச்சிருக்கிறோம், ஆடிட் பிளான் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு ஆடிட் பிளான் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ணும் பொழுது அதில் வர்ற ரிசல்ட்ஸ் தான் நம்ம இதில் எழுத போகிறோம். ஸோ என்னென்னலாம் நம்ம பண்ணுறோம், என்னென்ன எழுதுறோம் அப்படிங்கிறதுலாம் அதில் நம்ம எழுத போகிறோம். அப்படி எழுதும் பொழுது நிச்சயமாக நமக்கு இவர் இந்த ஆடிட்டை பிளான் பண்ணி தான் இந்த ஆடிட்டை இவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்மால் மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் அடுத்து வருகின்ற ஆடிட்டர்
அடுத்து வருகின்ற ஆடிட்டர் அவர் இந்த கோப்புகளை பார்க்கும் பொழுது இந்த ஆடிட்டர் என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் அவரு தெரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த நிறுவனத்தை பற்றிய குறிப்புகள் அதில் இருக்கிறதுனால இந்த நிறுவனத்தை பற்றியும் அவர் அந்த ஃபைல்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். இதற்காகவும் நமக்கு இது உதவுகிறது. இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் பண்ணும் பொழுது இதனுடைய ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் இதில் என்னென்ன இருக்கணும், என்ன வடிவத்தில் இதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு என்ன விதமான ஆடிட் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபார்ம் அண்ட் கண்டென்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். உதாரணமாக சாதாரணமாக பண்ணுற ஒரு ஃபினான்ஷியல் ஆடிட் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு தகுந்த மாதிரி அது இருக்கும். அல்லது வேற ஒரு என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு இருக்குது, அந்த என்கேஜ்மெண்ட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபார்ம் அண்ட் கண்டென்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். அதுதான் நம்ம நேச்சர் ஆஃப் தி என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த சைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் தி பிஸ்னஸ் ஆஃப் தி கிளையண்ட்டோட பிஸ்னஸ் என்ன நேச்சர், அதனுடைய சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இது மாறும். ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட், அதாவது நம்ம இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மேட் அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர் ஆஃப் தி பிஸ்னஸ் ஆஃப் தி கிளையண்ட் அல்லது நேச்சர் ஆஃப் தி என்டைட்டி. அந்த என்டைட்டி கம்பெனியா இல்லை பார்ட்னர்ஷிப்பா இல்லை என்ன அப்படிங்கிறத பொறுத்து அந்த ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டை பொறுத்து இது மாறுபடலாம். ரெலவெண்ட் லெஜிஸ்லேஷன்ஸ், உதாரணமாக இந்த நீங்கள் பண்ணுற இந்த என்கேஜ்மெண்ட் எந்தெந்த ஆக்ட் கீழே வருது அப்படிங்கிறத பொறுத்தும் இது மாறுபடலாம். ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் வித் கிளையண்ட் என்ன விதமான ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் மாறுபடலாம். இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ், அந்த கிளையண்டோட இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து மாறுபடலாம். குவாலிட்டி ஆஃப் தி ஆடிட் அசிஸ்டன்ஸ், நம்ம ஆடிட் அசிஸ்டன்ஸ் நம்ம கூட போகிறோம் இல்லையா, கூட்டின்னு போகிறோம் இல்லையா, அவங்களுடைய குவாலிட்டி, அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பொறுத்து கொண்டு இந்த ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் மாறுபடலாம். அடுத்தது மெட்டீரியாலிட்டி நம்ம என்ன வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது பொறுத்தது. சாம்பிளிங் மெத்தட்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம அடாப்ட் பண்ணுறோம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் என்ன அடாப்ட் பண்ணுறோம், ரிஸ்க் அசஸ்மெண்ட், நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இந்த ரிஸ்க் அசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இந்த ரிப்போர்ட்டோட ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் மாறுபடக்கூடும். இதனுடைய நீடு என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த ஸ்டாண்டர்ட்ஸை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பணிகள் எல்லாம் செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த செய்யப்பட்ட பணிகளின் தரத்தை பரிசீலனை பண்றதுக்கு இது உதவியாக இருக்கும். தணிக்கையாளர் தாம் கூறப்போகும் கருத்துக்கு அடிப்படை விஷயங்களாகவும் சான்றுகளாகவும் இவை அமைகின்றன. என்ன தணிக்கையாளர் என்ன விஷயம் கூற போகிறாருன்னு சொன்னாக்க அவர் தன்னுடைய ரிப்போர்ட்டை அவர் சப்மிட் பண்ண போறாரு. அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற கருத்துக்கு இதுதான் பேஸா இருக்கு. they provide the evidence of the work performed. அது இதுல இருந்து அவர் தன்னுடைய ஒப்பீனியனை கொடுக்கிறார். The information found in the working papers will be useful for the current audit as well as the subsequent audits. So they must be prepared in a standard form. அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. ஒர்க்கிங் பேப்பர் ஷுட் பி கம்ப்ளீட், கன்சிஸ்டன்ட் அண்ட் அக்யூரேட். அதெல்லாம் எப்பவுமே வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும், அக்யூரேட் இருக்கணும், கம்ப்ளீட்டாகவும் இருக்கணும், முழுமையாகவும் இருக்க வேண்டும். இன்ஃபர்மேஷன் ஷுட் பி ரெக்கார்டட் இன் ஏ கிளியர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் மேனர். நமக்கு மட்டும்தான் இது புரியுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் யார் படித்தாலும் அதை படிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அது புரியுற மாதிரி நம்ம அதை எழுதி வைத்திருக்க வேண்டும். இந்த ஒர்க்கிங் பேப்பர்ஸ் என்னென்ன விதமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன முன்னாடியே இதை பற்றி நம்ம சொன்னோம். ஒர்க்கிங் பேப்பர்ஸ் வந்து பர்மனன்ட் ஃபைல் அப்படின்னும் கரண்ட் ஃபைல் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இந்த பர்மனன்ட் ஃபைலில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க அது நெக்ஸ்ட் இயர் ஆடிட்டுக்கு நமக்கு தேவைப்படுகின்ற சில விஷயங்கள் இந்த பர்மனன்ட் ஃபைலில் இருக்கலாம். சப்சிக்வெண்ட் ஆடிட்ஸுக்கு தேவையான விஷயங்கள் இந்த பர்மனன்ட் ஃபைலில் இருக்கலாம். கரண்ட் ஃபைலில் வந்து இந்த கரண்ட் இயருக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ரெலவெண்ட்டோ அது எல்லாம் அந்த கரண்ட் ஃபைலில் இருக்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் பேப்பர். ஸோ பர்மனன்ட் ஃபைலில் என்னென்ன விஷயங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாக்க மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் தி கம்பெனியாக இருந்தாக்க அதெல்லாம் இருக்கலாம். இல்லை பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாக்க பார்ட்னர்ஷிப் டீடு, யார் யார் பார்ட்னர்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லீகல் டாக்குமெண்ட்ஸ், அந்த கம்பெனியோடைய லீகல் டாக்குமெண்ட்ஸ், முக்கியமான லீகல் டாக்குமெண்ட்ஸோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அதில் இருக்கலாம். அக்ரிமெண்ட்ஸ், ஏதோ இன்னொரு கம்பெனி கூட ஒரு கொலாபரேட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் அல்லது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி இருக்கலாம். வேர்ல்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், கடந்த காலத்தினுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு. இதுக்கு முன்னாடி ஆடிட்டர் இருந்திருந்தாருன்னா அவர் பண்ணின தணிக்கையாளர் இருந்திருப்பார் இல்லையா, அவர்கிட்ட நம்ம பண்ண கம்யூனிகேஷன், அவர்கிட்ட நாம் பண்ணின தகவல் தொடர்புகள் எல்லாம் அதில் இருக்கலாம். ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர், யார் யார், ஏன்னா எதுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்க யார் யார் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம வந்து யார் யார் என்னென்ன கேள்விகள் கேட்கறது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் நமக்கு இருக்கலாம். அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸோட லிஸ்ட்டு, இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப்
ஃபார்மாக இருந்த இந்த பார்ட்னர்ஸோட லிஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். இதெல்லாம் வந்து அதிகமாக மாறப்போறது இல்லை அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையும் நம்ம பர்மனன்ட் ஃபைலில் வச்சுக்கலாம். கரண்ட் ஃபைலில் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் கரண்ட் ஃபைலில் கரண்ட் இயர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்புறம் அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், அந்த ப்ரொசீஜர்ஸ் என்னெல்லாம் பண்ணுறோம், அதனுடைய ஒர்க்கிங்ஸ் எல்லாம் என்ன, அதெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் சேஞ்சஸ் இந்த அக்கௌண்டிங் பாலிசிஸ், போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்தில் அக்கௌண்டிங் பாலிசிஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அந்த சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய கரண்ட் ஃபைலில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இன்னி நம்ம SA 230 ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் SA 230 அதுதான் டாக்குமெண்டேஷன் பற்றி பேசுது. அதை பற்றி நாம இப்போ பார்க்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் SA 230 ஆடிட் டாக்குமெண்டேஷன். இதில் ஒரு 15-16 பேராகிராஃப் இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டாண்டர்ட், படிச்சுட்டா எளிமையாக படித்து புரிந்து கொள்ளலாம். நம்ம முதல்ல பேரா 1ல இந்த ஆடிட்டினுடைய ஸ்கோப் என்ன அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கோப்ல ஒரு 4 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 4ஐயும் நம்ம நல்லா கவனிச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டர்ட் ஆன் ஆடிட்டிங் டீல்ஸ் வித் தி ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரிப்பேர் தி ஆடிட்டட் டாக்குமெண்டேஷன் ஃபார் அன் ஆடிட் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதான் இதனுடைய ஸ்கோப். ஸ்கோப்னா இதனுடைய நோக்கம் அல்லது இதனுடைய எல்லை என்ன, இதனுடைய பணியாற்றுரிமை எல்லை என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஆடிட் டாக்குமெண்டேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்றது தான் இதனுடைய 230 ஸ்கோப். அதுல என்ன சொல்றாங்க, இது நீங்க எல்லா ஆடிட்டுக்கும் ஒரே மாதிரி வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எல்லா ஆடிட்டுக்கும் ஒரே மாதிரி எல்லாம் வச்சுக்க முடியாது. இதை உங்களுடைய பிசினஸ் என்டைட்டியோட முன்னாடி பார்த்துறோம், பிசினஸ் என்டைட்டியோட சைஸ், நேச்சர், உங்களுடைய என்கேஜ்மெண்ட்டோட நேச்சர், இதெல்லாம் பொறுத்து நீங்க அவ்வப்பொழுது மாற்றிக்கொள்ளலாம், மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டு நீங்கள் இதை புதிதாக எழுதி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, மற்ற ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்ல இருக்கிற சில விஷயங்கள் இந்த ஆடிட் ஸ்டாண்டர்டை லிமிட் பண்ணுமா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் இதை லிமிட் பண்ணாது. இதுல இருக்கிற வேலைகள் நிச்சயமாக செய்யப்பட வேண்டும். வேற ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஆடிட்டிங்ல வந்து சொல்லியிருக்கேன், அதனால நான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்ல இருக்கிற சில விஷயங்களை விட்டுறலாமா அப்படின்னு கேட்டா அப்படி விட முடியாது. நீங்க இது வந்து வேற எந்த ஒரு ஸ்டாண்டர்டாலையும் இதனுடைய பர்பஸை லிமிட் பண்றதுக்கு முடியாது. இதனுடைய எல்லைகளை கட்டுப்படுத்த வேற ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்ல இருக்கிற விஷயங்களால முடியாது அப்படிங்கிறது 3. 4வதா என்ன அப்படின்னு கேட்டாங்க, laws or regulations may establish additional documentation requirements. இப்போ வேற ஒரு லா இருக்கு, ஒரு கம்பெனில அப்படி நீங்க ஒரு ஆடிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல சில விஷயங்கள் கேட்கப்படாமல் இருக்கலாம். பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி நீங்க ஒரு ஃபார்ம் நீங்க ஆடிட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னாங்க, அப்ப அதுல சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம், அந்த லா சில விஷயங்களை கேட்கலாம். அல்ல ஒரு LLP இருக்கு, அல்ல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆக்ட்ல வந்து சில விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்போ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ஆஃப் தி டாக்குமெண்டேஷன் நீங்க மாத்திக்கணும். ஸோ இதுல 4 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து ஸ்கோப், இதனுடைய ஸ்கோப் என்ன அப்படின்னு கேட்டாங்க, ஆடிட் டாக்குமெண்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்க, உங்களுடைய ஆடிட் ஸ்கோப்பை உங்களுடைய ஆடிட் என்கேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம் அப்படிங்கிறது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னு கேட்டாங்க, மற்ற ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்ல இருக்கிற விஷயங்கள் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கோட ஸ்கோப்பை வந்து லிமிட் பண்ண முடியாது அப்படிங்கிறது 3வது விஷயம். 4வது விஷயம், ஒவ்வொரு என்கேஜ்மெண்ட்லையும் எந்த லாவுக்கு நீங்க அந்த என்கேஜ்மெண்ட்டை பண்றீங்களோ அந்த என்கேஜ்மெண்ட்ல அந்த லா சொல்ற மாதிரி நீங்க இந்த ஃபார்ம் அண்ட் கண்டென்ட்ஸை நீங்க மாத்திக்கணும் அப்படிங்கிறது இந்த 4 விஷயங்கள். ஸோ இந்த 4 விஷயங்களை கவனிச்சா இந்த ஸ்டாண்டர்டுடைய ஸ்கோப் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியும். சரி, நேச்சர் அண்ட் பர்பஸ் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன் என்ன, இதனுடைய நேச்சர் அப்படின்னு பார்த்தா, ஆடிட் டாக்குமெண்டேஷன் that meets the requirements of the standards on auditing and the specific documentation requirements of other relevant ACS provides evidence of the auditor's basis for a conclusion about the achievement of the overall objectives of the auditor. ஸோ நம்ம இது முன்னாடி சொன்னோம், ஆடிட்டருடைய ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறது அவர் வந்து அச்சீவ் பண்ணணும். அப்படி அச்சீவ் பண்றதுக்கு அவருக்கு இது ஒரு எவிடன்ஸ் ஆக இருக்கும். எவிடன்ஸ் ஆஃப் தி ஆடிட்டர்ஸ் பேசிஸ் ஃபார் ஏ கன்க்ளூஷன். அந்த கன்க்ளூஷனுக்கு இவர் வர்றதுக்கு என்ன அடிப்படை அப்படிங்கிறதுக்கு இந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க் ஒரு பேசிஸ் எவிடன்ஸாக அமையும். 2வதாக இந்த ஆடிட் வந்து பிளான் பண்ணி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் அண்ட் அதர் ஸ்டாண்டர்ட்ஸ், இன்னும் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ், லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் இந்த ஆடிட்டை நாம பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எவிடன்ஸாக அமையும், இது ஒரு சாட்சியாக அமையும். ஸோ இது 2 தான் அதனுடைய நேச்சர் அண்ட் பர்பஸ் ஆஃப் தி ஆடிட் டாக்குமெண்டேஷன். ஒன்று, இந்த ஆடிட்டர் தன்னுடைய கோலை அச்சீவ் பண்ணிட்டாரா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஒன்று எவிடன்ஸ் அமையும். 2வது, இது இந்த ஆடிட் ஒர்க்கு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்ஸ், அதர் ஸ்டாண்டர்ட்ஸ், லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் இந்த ஆடிட் ஒர்க்கை நாம பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இது எவிடன்ஸாக அமையும். ஸோ இது 2ம் அதனுடைய நேச்சர் அண்ட் பர்பஸ். ஆடிட் டாக்குமெண்டேஷன் வேற சில பர்பஸுக்கும் இது சர்வ் பண்ணுது. என்னென்ன பர்பஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாக்க, அசிஸ்டிங் தி என்கேஜ்மெண்ட் டீம் டு பிளான் அண்ட் பெர்ஃபார்ம் தி ஆடிட்.
ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்கை வச்சுக்கிட்டு உங்களுடைய டீம் அவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து தங்களுடைய வேலையை பண்றது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லுவதற்கு இது வசதியாக இருக்கும். அதே மாதிரி இந்த assisting the members of the engagement team responsible for supervision to direct and supervise the audit work. இந்த டீம்ல இருக்கிற சூப்பர்வைசர்ஸ் அல்லது எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற ஆடிட் அசிஸ்டன்ஸை வந்து கைட் பண்றதுக்கு இது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அப்புறம் இந்த என்கேஜ்மெண்ட் டீம் இருக்கு இல்லையா, இந்த டீம் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி பண்றதுனால அவங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த வேலையை நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த வேலையை எப்படி பண்ணீங்க, இதனோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத அவர் டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. இதில் நீங்க ஆடிட் அசிஸ்டன்ஸ்னு ஒரு ஆடிட் அசிஸ்டன்ஸ்லாம் நோட் புக்னு வச்சிருப்பாங்க. அந்த ஆடிட் அசிஸ்டன்டோட நோட் புக்ல அவங்க அது எல்லாத்தையும் எழுதி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நாம பார்த்துக்கலாம். ஸோ அப்போ அவங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி நமக்கு வந்துடுது. அதே மாதிரி இந்த மேட்டர்ஸ் ஆஃப் கண்டினியூவிங் சிக்னிஃபிகன்ஸ் அதையும் நாம இதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு ரெக்கார்டிங் இதுல இருக்கும். குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூஸ் பின்னாடி வரலாம். அது இந்த எஸ்கியூசி 12 படி பின்னாடி இதுல ஒரு ரிவ்யூ வரலாம் அல்லது ஒரு இன்ஸ்பெக்ஷன் வரலாம். அப்படி இன்ஸ்பெக்ஷன் வரும் பொழுது அவங்க இதை பார்த்தாங்கன்னா அதுல இருந்து இது நம்மளுடைய ஒர்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சலாம். முதல்ல சொன்ன அந்த மான்கோமரியோட ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஆடிட்டர் நல்லபடியா ஒரு ஒர்க்கை பண்ணி முடிச்சிருக்காரு, அவருடைய ஸ்கில்டு ஒர்க் இது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு நீட்டா, எவ்வளவுக்கு எவ்வளவு கிளியரா, எவ்வளவுக்கு எவ்வளவு கன்சிஸ்டன்சியா, எவ்வளவுக்கு எவ்வளவு குவாலிட்டியா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஆடிட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புலனாகும். அப்புறம் எக்ஸ்டர்னல் இன்ஸ்பெக்ஷன்ஸ் அவங்க யாராவது வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கும் இது சௌகரியமாக இருக்கும். இது எல்லாம் வந்து இந்த டாக்குமெண்டேஷனுடைய அதர் பர்பசஸ். Objective என்ன? The objective of the auditor is to prepare the documentation that provides a sufficient and appropriate record of the basis for the auditor's report. அதே மாதிரி எவிடன்ஸ் தி ஆடிட் வாஸ் பிளான்ட் அண்ட் பெர்ஃபார்ம்டு இன் அக்கார்டன்ஸ் தி எத்திஎஸ் அண்ட் அப்ளிகபிள் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ். நான் திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். இது இந்த பேராகிராஃப் 5ல் SA 230 இருக்கு. அதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது சில டெஃபினிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுல என்னென்ன டெஃபினிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டாண்ட்ல அப்படின்னு பார்த்தா ஆடிட் டாக்குமெண்டேஷன் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்தது ஆடிட் ஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் நத்திங் பட் ஸ்டோரேஜ் மீடியா, அவ்வளவுதான். ஸ்டோர் பண்ணி வைக்கிற இந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நம்ம கம்பைல் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறோம். அதுதான் நம்ம இதை ஆடிட் ஃபைல் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிட்டர், முன்னாடி சொன்னது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆடிட்டர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்குறான். அவர் வந்து ஒரு இன்டர்னல் ஸ்டாஃபாகவும் இருக்கலாம் அல்லது எக்ஸ்டர்னல் ஆளாகவும் இருக்கலாம். அவருக்கு ப்ராக்டிக்கல் ஆடிட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்டு அவர் என்னென்ன ரீசனபிள் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அவருக்கு எதெல்லாம் பற்றிய ரீசனபிள் அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஆடிட் ப்ராசஸஸ், ஒரு ஆடிட்ல என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி அவருக்கு ஒரு பேசிக் ஐடியா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். SES ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் அதனுடைய அண்ட் அப்ளிகபிள் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ், அதர் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும். பிசினஸ் என்விரான்மெண்ட் இன் விச் தி என்டிட்டி ஆப்ரேட்ஸ், அதாவது இந்த அவர் எந்த கிளையண்ட்டை வந்து ஆடிட் பண்றாரோ அந்த கிளையண்ட்டோட பிசினஸ் என்விரான்மெண்ட் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி அவருக்கு ஐடியா இருக்கும். அதுக்காக நம்ம வந்து முதல்ல ஆடிட் என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி அந்த பிசினஸுடைய ஓனர்ஸ் அல்லது CEO அவங்கள பார்த்து ஆடிட்டர் வந்து உங்களுக்கு பிசினஸ் பற்றி நிறைய ஐடியாக்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட போய் உட்கார்ந்து அவருடைய பிசினஸ் என்விரான்மெண்ட் எல்லாம் பற்றி நிறைய பேசி அவங்கள்ட்ட நிறைய விஷயங்களை சேகரித்து வச்சுப்பாங்க. அதனால அந்த பிசினஸ் என்விரான்மெண்ட் பற்றிய ஐடியா அந்த ஆடிட்டருக்கு இருக்கணும். அந்த ஆடிட்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இஷ்யூஸ் ரெலவென்ட் டு தி என்டைட்டிஸ் இண்டஸ்ட்ரி, அதில் இருக்கிற ரிப்போர்ட்டிங் இஷ்யூஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, அந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ரிப்போர்ட்டிங் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறது இந்த ஆடிட்டர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் தெரிந்து வைத்திருந்தால்தான் அவரை நாம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆடிட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தது டைம்லி ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி ஆடிட் டாக்குமெண்டேஷன். இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் நாம் வந்து டைம்லி ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலுமே இட் ஷுட் பி டைம்லி. டைம் போனதுக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா நேற்றைய பேப்பரை இன்னைக்கு படிச்சு பிரயோஜனம் இல்லை, இன்னைய பேப்பரை இன்னைக்கு படிக்கணும். அதனால இன்ஃபர்மேஷன் ஷுட் பி டைம்லி. அதனால இந்த அப்பப்போ நாம் அந்த ஒர்க்கை வந்து நாம டாக்குமெண்டேஷன் ஒர்க்கை நம்ம பண்ணிட்டே இருக்கணும். டெய்லி பேசிஸில் டைம்லி பேசிஸில் பண்ணிட்டே இருக்கணும். திஸ் என்ஹான்சஸ் தி குவாலிட்டி ஆஃப் தி ஒர்க் பெர்ஃபார்ம்டு. நம்ம பண்ண ஒர்க்குடைய குவாலிட்டியை இது இம்ப்ரூவ் பண்ணுது. இட் வில் பி மோர் அக்யூரேட் if it is prepared during the performance of the audit. ஏன் சார் ஆடிட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் மொல்லாம் போய் உட்காந்து இது எல்லாத்தையும் நம்ம பண்ணலாமே அப்படின்னு கேட்டாக்க நிறைய விஷயங்கள் நீங்க மறந்து விடுவீங்க, நிறைய விஷயங்களை நீங்க விட்டுருவீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால ஆடிட் நடக்கும் பொழுதே இதை நாம எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நாம தயார் பண்ணி வச்சுக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
அடுத்தது ஃபார்ம் கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் தி ஆடிட் டாக்குமெண்டேஷன். ஸோ இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். Results of the audit procedures, significant matters arising during the audit, the conclusions reached thereon, and significant professional judgments made in reaching those conclusions. The professional judgments and reasonable judgments எல்லாம் நம்ம முன்னாடியே போன ஸ்டென்ல படிச்சிருக்கோம், எஸ்ஐ 210ல படிச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அந்த ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத இந்த விஷயங்கள் தான் தீர்மானிக்கின்றன. அடுத்தது in documenting the nature, timing and the extent of the audit procedures performed, the auditor shall record the identifying characteristics of the specific items or matters tested. என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நாம டெஸ்ட் பண்ணோம், என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இதெல்லாம் நாம டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி செக் பண்ணும் பொழுது இந்த ஒர்க்கை யார் பண்ணாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஒரு டீம் ஆஃப் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஃபார் அன் ஆடிட். அப்படி ஒர்க் பண்ணும் பொழுது எந்த டீம்ல எந்த மெம்பர் இந்த வேலையை பண்ணினார் அப்படிங்கிறத நம்ம அதை பார்த்து அதில் வச்சுக்கணும். ஏன்னா அப்பதான் நாளைக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். அக்கௌண்டபிலிட்டி பற்றி முன்னாடியே சொன்னோம். அக்கௌண்டபிலிட்டி இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த வேலையை அவர் பண்ணிருக்காரு அப்படின்னா அவர் தப்பா பண்ணியிருந்தாரு என்ன பண்றது, ஏன் இப்படி தப்பா இருக்கு அப்படின்னா அவர் தான் நம்ம கேட்க முடியும். அல்லது அவர்கிட்ட தான் நம்ம மேற்கொண்டு விளக்கங்கள் வேணும்னாக்க அந்த வேலையை யார் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட தான் கேட்க முடியும். அதனால யார் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வேலையை ஒரு ஆடிட் அசிஸ்டன்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஒரு சூப்பர்வைசரோ அல்லது ஒரு எக்ஸிக்யூட்டிவோ அதை ரிவ்யூ பண்ணுவார். அப்படி ரிவ்யூ பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னாங்க அவர் எப்படி இதை ரிவ்யூ பண்ணாரு, எவ்வளவு தூரம் இதை வந்து ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் நாம பார்க்கலாம். The auditor shall document discussions of the significant matters with the management. Management இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த பிசினஸ் யார் கவர்ன் பண்றாங்களோ அவங்க மற்றும் உள்ள மேனேஜர்ஸ் அவங்க கிட்ட நாம இந்த பிசினஸ் இஷ்யூஸ் எல்லாத்தையும் நாம டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணாதான் நமக்கு இதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தெரியும். அப்படி டிஸ்கஸ் பண்ண மேட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். இது பேரா 10. If the auditor identified information that is inconsistent with the auditor's final conclusion regarding a significant matter, the auditor shall document how the auditor addressed the inconsistency. ஒரு விஷயம் இருக்கு, இந்த விஷயம் நம்ம சொல்ல போற நம்மளுடைய ஆடிட் ரிப்போர்ட் இருக்கு, அந்த ஆடிட் ரிப்போர்ட் கூட இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. அதாவது இது ஒரு விதமா இருக்கு, நம்மளுடைய ஆடிட் ரிப்போர்ட்ல நம்ம சொல்கிற ஒப்பீனியன் வேற ஒரு விதமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல ஏன் அப்படி நாம அந்த கன்சிஸ்டன்சி இல்லாம அதுல ஏன் அந்த அங்க ஏன் நாம் முரண்படுகிறோம், இந்த முடிவிலிருந்து நாம் ஏன் முரண்படுகிறோம், இந்த முடிவிலிருந்து நாம ஒரு முடிவு எடுத்திருந்தால் நம்ம சொல்ற ஒப்பீனியன் வேறையா இருக்கும். ஆனா நாம வந்து அப்படி சொல்லல, இதற்கு மாறாக சொல்கிறோம். அப்படி மாறாக சொல்லும் பொழுது ஏன் அப்படி நாம மாறி சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த இன்கன்சிஸ்டன்சி இருந்தால் அந்த இன்கன்சிஸ்டன்சிக்கு ஆடிட்டர் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். ஸோ அதையும் நாம அதனால ஏதாவது இன்கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா அதை நாம முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கணும். டிபார்ச்சர் ஃப்ரம் a relevant requirement. நமக்கு ஒரு ரெலவெண்ட் ரெக்யர்மெண்ட், இதை நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கும் பொழுது நீங்க அதுல இருந்து கொஞ்சம் மாறி பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க, ஏன் நீங்க மாறி போறீங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நீங்க சொல்லணும். தி ஆடிட்டர் ஷால் டாக்குமெண்ட் ஹவு தி ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பர்ஃபார்ம்டு. அது ஏன் நீங்க இப்படி ஒரு ஆடிட் பர்ஃபார்ம் பண்றீங்க, ப்ரொசீஜர்ஸை நீங்க பர்ஃபார்ம் பண்றீங்க, எப்போ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாம ஏன் அதுல இருந்து மாறி போறீங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லணும். ரெண்டாவது, நீங்க சாதாரணமா பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸை பண்ணாம இப்ப இந்த ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜரை நீங்க பண்றதுனால எப்படி இந்த ஆடிட்டோட நோக்கம் நிறைவேறுகிறது, ஹவு யூ ஆர் ஏபிள் டு அச்சீவ் யுவர் கோல் அல்லது எய்ம் ஆஃப் தட் ரிக்வயர்மெண்ட், அதுக்கான காரணங்கள் என்னென்ன, ஏன் இப்படி நீங்க இதுல இருந்து நார்மல் ரூட்ல இருந்து நீங்க ஏன் டிபார்ச்சர் ஆவறீங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் ஆடிட்டர் தன்னுடைய டாக்குமெண்டேஷன்ல எழுதி வைக்கிறார். மேட்டர்ஸ் அரைசிங் ஆஃப்டர் தி டேட் ஆஃப் தி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். ஒருவேளை ஆடிட்டர் ரிப்போர்ட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது மாற்றங்கள் வந்தால், மேட்டர்ஸ் அரைசிங் ஆஃப்டர் தி டேட் ஆஃப் தி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட், ஏதாவது எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஏதாவது வந்து மெட்டீரியாலிட்டி இருந்து அதுல அப்ப தி ஆடிட்டர் பர்ஃபார்ம்ஸ் நியூ ஆர் அடிஷனல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அல்லது ஒரு ஹி டிராஸ் எ நியூ கன்க்ளூஷன், ஒரு நம்ம ஆடிட்டர் தன்னுடைய முடிவையே மாற்றிக்கொள்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்து விட்டது, ஒரு எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஒன்று வந்து விட்டது அப்படி சொன்னாக்க ஆஃப்டர் தி டேட் ஆஃப் தி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் அந்த அப்போ ஆடிட்டர் என்னென்னலாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க, தி சர்க்கம்ஸ்டன்சஸ் என்கவுடு, நீங்க என்ன சர்க்கம்ஸ்டன்சஸை நீங்கள் எதிர்கொண்டீர்கள், என்ன விதமான சுச்சுவேஷன் அங்க வந்தது, ஏன் வந்து நீங்கள் வந்து இந்த ஆடிட் ரிப்போர்ட்டை நீங்கள் மாற்றுகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லணும். அதுக்காக என்னென்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து
அந்த வந்தது அப்படிங்கிறத சொல்லணும். The new or additional audit procedures performed. என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் நீங்க புதுசா பண்ணியிருக்கிறீங்க. இப்ப இது ஆடிட் முடிஞ்சு போச்சு, ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன ப்ரொசீஜர்ஸை பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ என்ன ஆடிட் நீங்க அப்டெயின் பண்ணீங்க, என்ன ஆடிட் எவிடன்ஸ் நீங்க கேதர் பண்ணியிருக்கீங்க, புது எவிடன்ஸ் நீங்க என்ன கேதர் பண்ணியிருக்கீங்க, இந்த எவிடன்ஸ் எல்லாம் இருந்து இந்த ப்ரொசீஜர்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணி இதுல இருந்து புதுசா நீங்க என்ன கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறீங்க. அண்ட் இந்த கன்க்ளூஷன்ஸால ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் எவ்வாறு தாக்கப்படுகிறது, எவ்வாறு பாதிக்கப்படுகிறது, எவ்வாறு தன்னுடைய ஆடிட்டர் தன்னுடைய ரிப்போர்ட் முன்பு சொல்லிய ரிப்போர்ட்டுக்கும் இப்போ சொல்ல போற ரிப்போர்ட்டுக்கும் ஏன் ஒரு வித்தியாசம் வருகிறது, அந்த ரிப்போர்ட் வித்தியாசத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லணும். இதே மாதிரி இந்த மேற்கொண்ட இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் when and by whom the resulting changes to audit documentation were made and reviewed. ஏன் இந்த மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட்டது, யாரால் செய்யப்பட்டது, எப்பொழுது செய்யப்பட்டது அப்படிங்கிற விஷயங்களையும் ஆடிட்டர் ரெக்கார்ட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். அசம்பிளி ஆஃப் தி ஃபைனல் ஆடிட் ஃபைல். இந்த ஆடிட்டர் தன்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டே வராரு. அவர் டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டே வரும்பொழுது அவர் கடைசியில் தன்னுடைய ஃபைலை வந்து ஃபைனல் ஃபைலை வந்து ஆடிட் ஃபைலை வந்து உருவாக்குகிறார். அவர் உருவாக்குது, அதாவது தி ஆடிட்டர் ஷால் அசம்பிள் தி ஆடிட் டாக்குமெண்டேஷன் இன் அன் ஆடிட் ஃபைல் and complete the administrative process of assembling the final audit file on a timely basis after the auditor's report. ஆடிட்டர் ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளார, அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டாங்க, ஒரு 60 நாளைக்குள்ளார, ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்த 60 நாளைக்குள்ளார இவர் தன்னுடைய ஃபைல் எல்லாத்தையும் வந்து கம்பைல் பண்ணி ஒரு ஃபைனல் ஆடிட் ஃபைலை இவர் தயார் பண்ணி விட வேண்டும், தயார் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்டாண்டர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு நம்ம என்ன சொல்றோம், இந்த ஆடிட் நடக்கிற வரையிலும் நாம ஆடிட் டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு வந்தோம். அதுல வந்து என்னென்ன விஷயங்கள் நாம பண்ணினோம், என்னென்ன முடிவுகள் வந்தன, என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் நாம பண்ணோம், இது எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டே வரோம். இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடிட் ரிப்போர்ட்டையும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நாம இந்த ஆடிட் ரிப்போர்ட்டை கம்பைல் பண்றோம். இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு ஃபைனல் ஃபைலாக நாம உருவாக்குகிறோம். அப்படி உருவாக்குகிற போது இதுக்கு ஆடிட் இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் போது நீங்க இந்த ஃபைலுக்குள்ளார இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதையாவது மாற்ற முடியுமா, திருத்த முடியுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நீங்க பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ணாம ஒருவேளை ஒரே வேலையை வந்து 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ரிப்பீட் ஆன வேலையை வந்து நீங்க மாற்றி ஒரு தடவை இருக்கிறத ஒரு தடவை வச்சுக்கலாம், 2வது தடவை இல்லாம டூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க் இல்லாம அதை மாத்தி ஒரு தடவையா வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாமே தவிர நீங்க இதுல இருந்து வேற எதையும் மெட்டீரியலா நீங்க மாத்துறதுக்குலாம் உங்களுக்கு வழி கிடையாது. நீங்க மாத்தவும் கூடாது, அவர் மாத்தவும் கூடாது. After the assembly of the final audit file has been completed, the auditor shall not delete or discard audit documentation of any nature before the end of its retention period. So இதுக்குன்னு ஒரு இந்த ஆடிட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாம எவ்வளவு காலத்துக்கு வச்சுக்கொள்ள வேண்டும், வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு அந்த ரிட்டன்ஷன் பீரியட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ சாதாரணமா 7 இயர்ஸ் வரையிலும் ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் 7 இயர்ஸ் வரையிலும் நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு வைத்திருக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் இதிலிருந்து எந்த ரெக்கார்டையும் ரிமூவ் பண்ணவோ அல்லது மாற்றவோ உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அது எல்லாத்தையும் எதையும் நீங்கள் செய்யக்கூடாது. In circumstances other than those envisaged in paragraph 13, where the auditor finds it necessary to modify existing audit documentation or add new audit documentation after the assembly of the final audit file has been completed, the auditor shall, regardless of the nature of the modifications or additions, should document the following. ஒருவேளை இந்த ஆடிட் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்து ஃபைனல் ஃபைலும் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஒர்க்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியது வருது அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டால் செய்யலாம். செய்யும் பொழுது என்னென்ன விஷயங்களை எல்லாம் ஆடிட்டர் டாக்குமெண்ட் பண்ண வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்னென்ன விஷயங்கள் நாம் டாக்குமெண்ட் பண்ணணும், தி ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் ஃபார் மேக்கிங் தம், இந்த மாற்றத்தை செய்வதற்கான குறிப்பிட்ட காரணம் என்ன, அந்த காரணங்களை நாம் சொல்ல வேண்டும். when and by whom they were made and reviewed, யார் இதை செய்தார்கள், எப்பொழுது இதை செய்தார்கள், அவ்வாறு செய்த அந்த பணியை யார் ரிவ்யூ பண்ணினார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதையும் நாம டாக்குமெண்ட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். The retention period for audit engagements ordinarily is not shorter than 7 years from the date of the auditor's report. ஆடிட்டரோட ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து 7 ஆண்டு காலம் வரைக்கும் நாம் இந்த ஆடிட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஸோ 60 நாளைக்குள்ளார நாம் அந்த ஃபைலை கம்பைல் பண்ணிவிட வேண்டும். கம்ப்ளீட் ஃபைல், ஃபைனல் ஃபைலை நாம உருவாக்கிவிட வேண்டும். அதுல இருந்து 7 ஆண்டுகள் வரையில் நாம இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். இதுதான் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் SA 230 ஆடிட்டர் டாக்குமெண்டேஷன். தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்.